நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் வந்து அட்டப்பாடிக்கு முன்னால் அது ஏதோ ஒரு செக் டேம், கரெக்டாக அது ஒரு முன்னாடி ஒரு நேம் வந்து ஒரு செக் டேம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நேம் கரெக்டாக வந்து வாயிலேயே நுழைய மாட்டேதுங்க, மறந்துட்டு. இப்போ தான் நாங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நான் வந்து 17 கிலோமீட்டருக்கு நம்ம மாப்பிள்ளை ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டரில் மாட்டிட்டோங்க. மாப்பிள்ளை ஃபோன் எனக்கு தெரிஞ்சு ஆடிட்டே இருக்குது, நம்ம ஃபோனே வச்சுருக்கலாம். எடப்பாடிக்கு 30 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து செக் டேம்னு ஒன்று இருக்குங்க. அந்த டேமுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓஹோ, என்ன மக்கர் பண்ணது மொபைல் ஹோல்டரு. நம்ம ஃபோனாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ளை ஃபோன் அப்படிங்கிறங்காட்டி ஓரளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும். போகிற முடிக்குதாங்க ஒரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லாங்காகவும் போகக்கூடாது, ஏன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போகணும் நம்ம மாப்பிள்ளை பைக்கு. அதங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்துலேயே ஏதோ ஒரு பிளேஸ் போயிட்டு நம்ம வந்து எப்படி பேசி வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. வந்து மார்னிங் டைமில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா வச்சுங்க, 7 o'clock அலோடுங்க நினைக்கிறேன், அலோடாக தான் இருக்கும். பயங்கர சூப்பராக இருக்குங்க. எனக்கு அந்த ஜீப்பில் போகணும்னு ஆசையாக இருக்குங்க. ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஊட்டி போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க பசங்க. அங்காட்டி ஊட்டி போனோம்னா வந்து நம்ம ட்ரக்கிங் போவோம் கண்டிப்பாக. அந்த ஜீப்பில் போவோம்னு ரொம்ப நாள் ஆசை. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்படி தாங்க இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், கேரளாவில் வந்து ஃபுல் பிளாக்கில் இருக்குங்க. மேக்சிமம் வந்து கேரளாவில் வந்து ஆட்டோவில் வந்து எல்லாருமே டீ போர்டு தான் வாங்குவாங்க. அந்த மஞ்சள் கலர் நம்பர் பிளேட் இருக்குல்ல, டீ போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஹோம் யூசர்ஸ்க்கு தான் வந்து இங்கே அதிகமாக வாங்குவாங்க. பொறுத்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுங்காட்டி வந்து வெளியே போகிறது, 2 வீலரில் போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்ட்டு 2 வீலர் வாங்குறதுக்கு பதிலாக ஆட்டோ வாங்கிடுவாங்க. அது மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல ஃபேமிலிக்கு. அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவே வாங்கிடுவாங்க கேரளாவில். ஸோ அதிகமாக மழை பெய்கிற இடத்துல அப்படி வாங்கிக்குவாங்க. மாப்பிள்ளைக்கு போர் எடுத்துச்சு போல, என்னடா இது போயிட்டே இருக்கிற பிளேஸ் இது வருமா, ரோடு நல்லா இல்லை, ஓட்டவும் முடியல. ஆமாங்க, ஒரு மாதிரி இந்த இதுக்குள்ள ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை பெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் போல, ரோடு சரியில்லை. அப்படி இந்த குழியில் இறக்கி ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேக் ஆகுது, அப்படியே டயர்ட் ஆகுது. அந்த செக் டேம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க வரல, சும்மா ஒரு பிளேஸ் வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. நானும் மதன் மாப்பிள்ள வரும்போதே வந்து நம்ம இந்த பிளேஸ் பார்த்து வந்துருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த பார்க்கில் வந்து டீ குடிச்சு போகலான்ட்டு விட்டுட்டோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பார்த்தோம், இந்த மாதிரி செக் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். காலேஜ் கட்டடத்தில் ஊர் சுற்றுறாங்க. மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட போகிறாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து வச்சுருக்கோங்க. அதெல்லாம் உண்மையிலுமே போயிருந்தேன்னா கண்டிப்பாக பைக்குக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குலாம் சப்போர்ட் எப்படின்னா இஎம்ஐல கட்ட முடியாதுல்ல. ஏன்னா அம்மா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் எல்லா செலவும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்துட்டாங்கன்னா கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிரும். அப்படிங்கும்போது காலேஜ் பார்க்கறது அப்படி காலேஜ் விஷயத்தை விட்டுருங்க. ஐயையோ 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 ஐயையோ. அந்த ரோட்ல கட்ட போகணும், அதுல போகணும். இங்க வெயில் அடிக்குது, அங்க குளிர் அடிக்க மாட்டாக்குது. ரோடு சூப்பரா இருக்குது பாரு. இந்த ரோடு செமையா இருக்கு. 6 கீர் தானே இந்த பைக்ல? 6 கீர் தானே? 6 கீர் தானே? போக பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மலை தெரிஞ்சிச்சுங்க. இப்போ போக மலையவே காணுங்க. இங்க நிறைய மரமெல்லாம் இருக்கா, அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மலையெல்லாம் மறைஞ்சிருச்சு. அப்போ இந்த கூகுள் மேப் பாரு ஆகாசு, பார்த்துட்டு மறந்துடாத. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 6.6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு அந்த செக் டேமை வந்து பாக்குறதுக்கு. போக வந்து பாத்தீங்கன்னா ஜில்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுதுங்க. பழைய சாங்கெல்லாம் இப்பெல்லாம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுங்க. ஸ்டேட்டஸும் அப்படிதான், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நான் முதல்லலாம் ரொம்ப ஃபீலிங்கா வச்சுட்டு இருந்தேன், இப்போ அந்த அளவுக்குலாம் இடம் கொடுக்கறது இல்லை. பழைய பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல கருத்துள்ள பாட்டாம இருக்கும். அதுங்காட்டி பழைய பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா எப்படின்னா ஓல்டு, இப்போ ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு அப்போ அந்த காலத்துல பண்ண பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி ரொம்ப கம்மியா வருது போல. அப்பா
தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது பா. சேஃபே தண்ணி சவுண்டை கேட்டிருப்பீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு வந்துட்டோம். நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் நின்றுருக்காப்புல. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்குங்க பேசுறதுக்கே. அதங்காடி வந்து என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. அதங்காடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் எதுவும் பேசல பெருசாக. நான் பேசுகிறது கேட்காது. ஏன்னா தண்ணி சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வியூ பாயிண்ட் நீங்களே பார்த்துருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் வந்தோம். பெருசாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பெருசாக நான் பண்ணல. அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து சும்மா ஜாலியாக ஒரு சிம்பிளாக வந்து வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏனக்கட்டி போயிட்டு அங்கே வந்து இதே மாதிரி ஒரு ஆறு ஒன்று போகும். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம அங்கே போயிட்டு அங்கே முன்னாடி போயிட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுக்குள்ளே நடந்து போய்க்கலாம். இதுவே வந்து பாலத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று இருக்கும். அது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது போகிற வழியில் வந்து முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போக லாக் பண்ணி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.